இன்னைக்கு தற்குறி வெற்றி கழகத்தோட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். பொதுக்குழுவில் நடந்துச்சு. பொதுக்குழு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாடகம் போட்டாங்க. அந்த 41 பேர் இறந்தவர்களோட உறவினர்களை கூட்டிகிட்டு வந்து ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சிட்டாங்க. 20 லட்ச ரூபா. எனக்கு அங்கே ஒரு டவுட் இருக்குது. இந்த ஜனநாயக படத்தோட ப்ரொடியூசரே கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பணத்தை 20 லட்ச ரூபா கொடுத்தாங்க இல்லையா? அந்த 41 பேர் இறந்தவங்களுக்கும் ஒரு குடும்பத்தாருக்கும் 20 லட்சம் கொடுத்தாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஜனநாயக படத்தை பொங்கலுக்கு திரைக்கு கொண்டு வரணுமோ இல்லை டிசம்பரில் திரைக்கு கொண்டு வரணுமோ எந்த ஐடியாவில் இருக்காங்கன்னு தெரியல. இப்போது இந்த 41 பேர்த்துக்கு அந்த 20 லட்ச ரூபா நபருக்கு கொடுத்தா மட்டும்தான் விஜய் வெளியே வர முடியும், இந்த பாடல்களை வெளியிட முடியும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருந்ததுனால ஜனநாயக படத்தோட ப்ரொடியூசர் அழுத்தம் கொடுத்துருப்பாரோன்னு தோணுது. ஏன்னா நீங்கள் இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணணும், அடுத்தது படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருப்பாரோ இல்லை விஜய்கிட்ட கேட்டிருந்ததுனால விஜயை என்ன சொல்லியிருப்பார், என்னோட லாபத்தில் பணத்தை என்னோட வருமானத்தில் வர்ற பணமாக இருக்கலாம், இல்லை லாபத்தில் வர்ற காசில் எங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 20 லட்சம் வீதம் உங்களுக்கு உடனே ரிலீஸ் பண்ணணுன்னா நீங்கள் இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு இருந்திருப்பாரோன்னு தோணுது. ஏன்னா இப்போ அந்த 41 பேர்த்த சந்திக்கிறாங்க, அக்கௌண்ட்டில் பணத்தை போடுறாங்க, எல்லாம் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தபடியாக ஒரு பொதுக்குழு கூட்டம்னு போட்டு அந்த பொதுக்குழுவில் திமுக மேலே வன்மத்தை ஆதவ அர்ஜுனா கக்கிட்டு போனார். அதை கக்கி முடித்த அடுத்த வாரமே உங்களுக்கு படத்தோட ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போது அடுத்த ப்ராசஸ் என்னவாக இருக்கும் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த மக்களை முட்டாளாக்கி அந்த ஜனநாயக படத்தை வெளியே கொண்டு வர வச்சு அதை வெற்றி படமாக கொண்டு வரணும். அந்த ப்ராசஸ்க்காகத்தான் இந்த அரசியலில் இந்த பிரச்சனையை தீர்வுக்கு ஏற்படுத்தணும். இந்த தீர்வு ஏற்படுத்தினா மட்டும்தான் நமக்கு கெட்ட பேர் வராது என்பதற்காகத்தான் முதல்ல அந்த 41 பேர்த்த சந்தித்து பேசுனது.